ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோம். பிள்ளைகளுடைய அன்பை இழந்து போயிருக்கிறோம். பெற்றோர்களுடைய அன்பை இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு உறவினர்களுடைய அன்பை கூட இழந்து போயிருக்கிறோம். சுற்றத்தாருடைய அன்புகளையும் நாம் இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு இழந்து போயிருக்கிற அனைத்து காரியத்தையும் தேவன் இன்றைக்கு திரும்ப கொடுக்க போகிறார். எதெல்லாம் இழந்து போனேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் திரும்ப கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆம், பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் இந்த நாளிலே நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நேர்த்தியாய் செயல்படும்போது ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்குள்ளாய் காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் மீண்டும் ஆண்டவர் கொடுத்து உங்களை சந்தோஷிப்பிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். உலக பிரகாரமான அன்பையும் ஆவிக்குரிய அன்பையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கும்படியாக, உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆம், பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனாயோ அதையெல்லாம் ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுக்கும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இழந்து தவிக்கிற காரியங்கள் அனைத்தும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. ஏன்னா அவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த காரியத்தெல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டுமோ அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உயிர்ப்பிக்கப் போகிறார். இழந்து போன அன்பை உயிர்ப்பிக்கப் போகிறார். இழந்து போன வேலையை உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார். இழந்து போன பிஸ்னஸை திருப்பவும் ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு? கொடுக்க போகிறாரு. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரிந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மீண்டும் இணைக்கப் போகிறார். ஏன்னா அவர் உயிர்ப்பிக்கும்படியான காரியம் நடக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயப்படுறாரா இன்றைக்கு உயிர்ப்பித்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தேவனுடைய கரம் உங்கள் கூட இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியத்தை செய்யும்படிக்கு அவர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அதிலெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர்களை நீர் உயிர்ப்பித்து இழந்து போன எல்லா காரியங்களையும் நீர் திரும்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற இசப்பா. எதெல்லாம் இழந்து அவங்க தவிக்கிறாங்களோ அந்த இழந்து தவிக்கிற காரியங்கள் அனைத்திலும் ஒரு நன்மையானதை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே, பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவருடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.